குகையில் தோட்ட வேலை செய்யாத ஒரு ஜென்மத்தையும் நான் இதுவரை கண்டதில்லை. அழகா இருபது, அசிங்கமா இருபது, கேவலமா இருபது, இது போல எதுவும் இல்லை. குகை இருந்தால் போதும், அதில் தோட்ட வேலை செய்து விடுவார்கள். இந்த குகையில் சுண்ணாம்பு அடிப்பார்கள். கல்யாணம் ஆனாலும் சரி, இல்லை என்றாலும் விடுவதில்லை. அவர்களுக்கு ஒரே தோட்ட வேலை செய்வது மட்டும்தான். சில பேர் நிறைய தோட்டத்தில் வேலை செய்து இருக்கிறார்கள். சில பேருக்கு குகை இல்லை, தோட்டம் இல்லை, சுண்ணாம்பு அடிக்க சுவர் இல்லை. சில பேர் கலாம் முழுவதும் சுண்ணாம்பு அடிக்காமல் இறந்து போனார்கள். ஆனால் சில பேர் அடுத்தவங்க தோட்டத்தில் வேலை செய்ய சுண்ணாம்பு அடிப்பாங்க. சரி, வாங்க கதைக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். சென்னைக்கு ஒரு ரயில் பயணம் வந்தது. புது பொட்டி பேக் பேக்கை தூக்கி கொண்டு பாபுவிடம் கேட்டு பழைய பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடச் சொன்னேன். ரயில்வே ஸ்டேஷன் போக அங்கே பஸ் நிறையா கிடைக்கும். ஆட்டோ செலவு வேண்டாமே. அன்னிக்கு பார்த்து பஸ் வரும், ஆனா வராதுன்னு. கடைசியில் வரவே இல்லை. மனசில் 1000 கஷ்டங்கள். பாபு, நேரா ரயில் வழி அனுப்பி விட வர வேண்டாமா? 200க்கு பதில் 300 கொடுத்திருக்கலாமே. ஓகே, என்னதான் பண்ணலாம் என்று யோசனை பண்ணினால் அதற்குள் போன் ஓமனாவிடமிருந்து, என்ன ரயில் ஏறிட்டீங்களா? உடனே போன் பண்ண மாட்டீங்களா? எனக்கு தூங்கற டைம் ஆயிடுச்சு. தூங்கறதுக்கு ஏன் இப்படி அவசரப்படரே? நான் இங்க பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்டதான் இன்னும் நிக்கிறேன், நடு ரோட்டில. ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருக்கலாமே. சரி, மெட்ராஸ் போய் போன் பண்ணுங்க. நான் படுக்க போறேன், லேட்டாயிடுச்சு. இனி அவளிடம் சண்டை போட்டு பலனில்லை என்பதால் நான் ஆட்டோ இருக்கும் திசையில் கண்ணை திருப்பினேன். அப்பத்தான் ஒரு ஆட்டோ கிளம்பிக் கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே ஒரு பெண் ஏற்கனவே உட்கார்ந்திருந்தாள். இது ஷேர் ஆட்டோ இல்லையே. அவன் ஒத்துக்க மாட்டானே. அவன் ஓகே சொன்னாலும் அவள் நான் ஆட்டோவில் போக ஒத்துக்கணுமே. இதுக்குள்ள திரையின் பட்டென பறந்து போயிடுமே. சாமி, ஏண்டா இப்படி? கடவுளை அழைத்து திட்டினேன். உள்ளே பார்த்தால் ஒரு வயதான அங்கிள் இருந்தார். நான் என்னடா இது, ட்ரெயின் டைம் வேற ஆகுது, சரி லேட் ஆகுது, அப்படி அந்த ஆட்டோவில் போக முடிவு செய்தே. நானும் அந்த ஆட்டோவில் ஏறினேன். அங்கிள், எந்த ட்ரெயின்ல போறீங்க? நான் கேட்டதற்கு அவர் பதில் சொன்னார். அழகா சிரித்து கொண்டு அவள் கேட்டாள். அவள் பல் டாக்டர்னு அப்புறம்தான் தெரிந்தது. கொஞ்ச நேரம் ஆட்டோவில் பேசி கொண்டு வந்தார். சரி என்று இருவரும் கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தோம். ஆட்டோ பாதி பணம் நான் கொடுத்தேன். அவள் முன்னே நடக்காமல் எனக்காக நிற்பது போல தோன்றியது. எந்த பிளாட்பாரம்? அவள், சில சமயம் 3ல வரும், கேட்டுட்டு வரேன். உடனே உதவி கவுண்டரில் போட்டு பார்த்தேன். 1ல வருதாம், ஆனால் 90 நிமிஷம் லேட்டாம். ஆஹா, அப்போ என்ன பண்ணலாம் அங்கிள்? நீ சாப்பிட்டியா? இல்ல அங்கிள். பக்கத்தில் அவசர கடையில் இயங்கிக் கொண்டிருந்த சிற்றுண்டி சாலையில் இருவரும் சாப்பிட டோக்கன் வாங்க இருந்தது. பூரி மசால் தான் இருந்தது. அவள் பணம் எடுக்க நான் வேகமாக ஜிபே போட்டு டோக்கன் வாங்கி விட்டேன். தேங்க்ஸ். 90 நிமிஷ தாமதத்திற்கு வருந்தும் வண்டி 180 நிமிஷம் கழித்துத்தான் வந்தது. எனக்கு சந்தோஷம். இன்னிக்கு தூறல் இல்லை, மழையே பெய்யுது டோய் என்று உற்சாகப்பட்டு கொண்டேன். அங்கிள், நாம அங்கே ஓரமா உட்கார்ந்திடலாம். என் பெட்டியை கையில் வாங்கிக் கொண்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தாள் ஆஷிகா. அவள் பெயரை மீண்டும் சொல்லி பார்த்தேன். இனிமையாக இருந்தது. நல்ல பெண். பெட்டியை கூட எடுத்து ஹெல்ப் பண்றா. மனசில் தோட்ட வேலை செய்ய ஆசை. அவளிடம் நிறைய பேசலாம். நன்றாக பேசறா. தாமதத்திற்கு வருந்திக் கொண்டே இருந்த ரயில் நிலையம் திடீரென்று தூங்கிவிட்டது. அப்புறம் ரயில் வர கிட்டத்தட்ட 2:1 மணி நேரம் ஆனது. எனக்கு மனசில் சந்தோஷம், அவளும் ஹாப்பிதான். அங்கிள், சூடா காபி சாப்பிடறீங்களா? ஆஷிகா கேட்டாள். டபுள் ஓகே. அதற்குள் அவள் காபி கிளாஸை கையில் கொண்டு வந்து விட்டாள். உனக்கு? எனக்கு காபி அலர்ஜி. மனசு சந்தோஷப்பட்டாலும் பாவம், நமக்கும் ஒரு காபி வாங்கி தராளே என்று தோன்றியது. என்னென்னவோ பேசினோம். நடுவில் வந்த கால்களை அத்தனையும் கட் பண்ணினாள். அங்கிள், உங்களோட நிறைய பேசணும்னு தோணுது. ஆனா டைம் இல்ல. நீ மட்டும் என்ன ஒரு பல் டாக்டர், இவ்வளவு சிம்பிளா இருக்கே. எனக்கு ஹெல்ப் பண்றே. சிரித்தோம். இன்னொன்றும் சொன்னாள். அங்கிள், நாம இப்போ பேசற மாதிரியே எப்பவும் பேச முடியுமா? எனக்கு தெரிந்த விடையை அவளிடம் சொன்னேன்.
இந்த ஒரு சந்தர்ப்பம் கடவுள் கொடுத்தது என்று நான் நினைக்கிறேன். முன்பின் தெரியாத நாம் முதல் சந்திப்பில் எத்தனை விஷயங்களை பேசினோம். ஒன்னா சாப்பிட்டோம், போடோ எடுத்தோம். ஆனந்தமாக இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? கண்ணை அகல வைத்து எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாள் ஆஷிகா. வாழ்க்கையில் மேலும் நாம் சந்திக்க முடியலாம், முடியாமலும் போகலாம். ஆனா இன்னிக்கு நாம சேர்ந்து உட்கார்ந்து பேசுனது நல்லது. ஆட்டோல வந்ததால நாம் ஃப்ரண்ட் ஆனோம். நம்மகிட்ட நிறைய நேரம் இருந்தது. ஆரம்பத்தில் எனக்கு உன் பேசு கஷ்டமா இருந்தது. நான் உன்னை, உன் குணத்தை, உன் பேச்சை பார்த்தேன். சரி, ஆங்கில் நாம சம்பவம் செய்யலாம் என்றேன். சரி என்று நான் ட்ரெயின் ஏறினோம். எங்களுக்கு என்று தனி சீட். சரி, உன்னோட குகையை காமி, நான் தோட்ட வேலை செய்யுறேன் என்றார். நானும் தோட்ட வேலை செய்தேன். அன்று நான் தோட்ட வேலை செய்யும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் இது மாதிரி ஒரு தோட்டத்தை பார்த்தது இல்லை. இனி என்னோட வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு குகை கிடைக்கப் போவதும் இல்லை என்றேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்பொழுது எல்லாம் தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று இருக்கோ அப்போ எல்லாம் தோட்டத்தில் வேலை செய்யுங்க என்றான். நானும் சம்பவம் செய்தேன். தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடித்தேன். உங்களுடைய மனைவியின் தோட்டம் என்ன ஆனது என்று நான் கேட்டேன். என்னுடைய மனைவி இறந்து விட்டாள். அதனால தான் எனக்கு வேலை செய்ய ஒரு தோட்டம் கூட இல்லை. இப்பொழுது தான் ரொம்ப நாள் அப்புறம் உன்னோட குகை கிடையாது இருக்கு என்றார். அவர் அன்று முழுக்க தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடித்தார். மெட்ராஸ் பயணம் முடிந்து ரொம்ப நாட்களுக்கு என்னை கஷ்டப்படுத்தியது ஆஷிகாவின் தோட்டம். ஆரம்பத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம். நேரம் கிடைக்கும் போது எல்லாம் குகையில் சுண்ணாம்பு அடித்தோம். இப்போது பேசவில்லை. எங்கே என்று தெரியவில்லை. போனில் பேச கிடைக்கவில்லை. நானும் பல நாட்கள் குகை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் பேப்பர் பார்க்கும்போது தற்செயலாக ஆஷிகாவின் போட்டோவின் கீழ் செய்திக்குறிப்பு ஒன்று இருந்தது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலியான பெண் டாக்டர். மனசில் துக்கம் கவ்விக் கொண்டது. இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.